ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திடீர்னு ஒரு பயம் இருக்கும். இங்கே போகிறது பயமாக இருக்குது, அங்கே போகிறது பயமாக இருக்குது, ஒரு புது இடத்துக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும். இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்க, நம்ம மகனோ மகளோ இல்லை நம்ம ஹஸ்பண்டோ இல்லை நம்மளையே ஊர் விட்டு ஊர் போய் ஒரு புது வாழ்க்கையை தொடக்கணும். அங்கே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இல்லை நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போயே ஆகணும், ஆனால் அங்கே போனால் பிரச்சனை. அவங்க எப்படி கண்ணு வைப்பாங்கன்னு தெரியாது. இல்ல அங்க அங்க சில பேருக்கு சில வீட்டுக்கு போனா ஆகாது. சில பேரோட பார்வை பட்டா ஆகாதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது, நம்மளுக்கு ஒரு கவசம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கும்போது, இத ஆக்சுவலா நீங்க டெய்லியே சொல்லலாம். டெய்லியே ஒரு கவசமா இருக்கும். நெறைய தடவ சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அது என்ன வாச்சகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலாயே கவச்சாயே ஹூம். பலாயே கவச்சாயே ஹூம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் எழுந்து பூஜை எல்லாம் செய்வீங்க இல்லையா? அப்போது ஒரு 5 to 7 தடவை சொன்னால் கூட போதும். அன்னைக்கான உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடச்சிரும். இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, வரக்கூடிய டேஞ்சர்ஸ்லேருந்து என்ன கவசமாக காப்பாற்றுன்னு சொல்லிட்டு யாரை கூப்பிடுறோம்? ஹ அப்படின்னு சொல்லி நம்ம சிவனை குறிக்கிறதாகவும், ஹூ அப்படின்னு யூ யூ அப்படி சத்தம் வருது இல்லையா? அதில் நம்ம பைரவரை குறிக்கிறதாவும், அப்படின்னு சொல்கிறது இந்த தீ, அதோட நெருப்பு. அந்த எதுக்கு தீனா கெட்டதை அழிக்கக்கூடியது. இப்போது பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு தான். நெருப்பில் எந்த விஷயம் போனாலும் பொசுங்கி பஸ்வம் ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த நெருப்பின் ஆற்றலை கூப்பிடுறோம். இந்த டேஞ்சர்லேருந்து நம்மளை கவசமாய் காப்பாற்றுறதுக்கு எந்தெந்த எனர்ஜிஸை கூப்பிடுறோம்? சிவா எனர்ஜியும் பைரவர் எனர்ஜியையும் கூப்பிட்டு இந்த தடங்கள், இந்த வலிகள், இந்த ஆப்ஸ்டக்கல்ஸ், இந்த டேஞ்சர்லேருந்து காப்பாற்ற, அதுலேருந்து அந்த டேஞ்சரை பொசுக்குன்னு கூப்பிடுறோம் இல்லையா? அப்போது இந்த மாதிரி காலையில் நீங்கள் ஒரு 5 to 7 தடவை இந்த இந்த விஷயத்தை பலாய் கவச்சாய் ஹோம், பலாய் கவச்சாய் ஹோம் அப்படின்னு சொல்லிகிட்டே நீங்கள் ஒரு 5 தடவை சொல்லிவிடுங்க. இல்லை 7 தடவை சொல்லுங்கள். அப்படியும் இல்லை, உங்களுக்கு இது ஆக்சுவலாக உங்களோட ஆராவையே நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த மந்திரம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கயிறு மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணுங்க, ஒரு கருப்பு கயிறை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அது ஒரு தட்டில் வச்சுட்டு ஒரு 2 ஊதுவத்தி, பூக்கள் கொஞ்சம், ஒரு சின்ன கிண்ணத்தில் இல்லை ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி இதை வச்சுக்கிட்டு விளக்கேற்றிடுங்க. விளக்கேற்றிட்டு இந்த கயிறை, உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த கயிறை எடுத்துட்டு அந்த விளக்கு மேலே அந்த தூபத்தில் காமிங்க. விளக்குக்குள்ளே, அந்த தீக்குள்ளே இல்லை, அதுக்கு மேலே வரும் புகையில்லை ஏன், அதுக்கு மேலே காமிச்சிட்டு இதற்கு முன்னாடி நீங்கள் தண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த தண்ணியை அந்த அந்த பூ மேலேயும் இந்த கயிறு மேலேயும் தெளிச்சிட்டு ஊதுவத்தியை நல்லா அந்த கயிறில் காமிச்சிட்டு இந்த கயிறை அந்த விளக்கில் இருக்க ஜோதி மேலேயும் காமிச்சிட்டு இந்த கவச்சத்தை, இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 7 முறை சொல்லி 7 முடிச்சு போடலாம். ஒரு முடிச்சுக்கும் ஒரு மந்திரம். பலாயை கவச்சாயை ஹோம்னு ஒரு முடிச்சு, அதுக்கப்புறம் பலாயை கவச்சாயை ஹோம்னு ஒரு முடிச்சு, அந்த மாதிரி 7 முடிச்சு போட்டு உங்கள் கையிலையோ இல்லை இடது கையிலையோ வலது கையிலையோ கட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு அது கட்டிக்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் மீட்டிங்லாம் போகிறேன் அப்படின்னு நினைக்கும்போது உங்கள் பாக்கெட்டில் போட்டுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு கட்டி அனுப்பலாம். இதுவே உங்களுக்கு ஒரு கவச்சமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ராத்திரியில் பயப்படுறாங்க குழந்தைங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு நீங்களே செஞ்சு கட்டி வைக்கலாம். இதற்காக நீங்கள் பெரிய மந்திரம் செய்கிறவங்களோ இல்லை பூஜை செய்கிறவங்களோக்கு அணுக வேண்டாம். நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஒரு கவச்சத்தை அளிக்கலாம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்த்ரா. இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.